இன்றைக்கு அரப் லீக் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அரப் லீகினுடைய உதவி பொதுச் செயலாளர் ஹெஷாம் ஜாக்சி என்கிறவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஹிஸ்புல்லாக்களை பயங்கரவாத தடை பட்டியலிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் என்கிற செய்தியை அரப் லீக் விடுத்திருக்கிறது. இவ்வளவு காலமாக கிட்டத்தட்ட 2016 இருந்து ஹிஸ்புல்லாக்கள் அரப் லீகினால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரப் லீகில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் ஹிஸ்புல்லாக்களை தடை பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கிற அரப் லீக் அபிஷியலாக ஹிஸ்புல்லாக்களுடைய தடையை நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம், தடை செய்யப்பட்டதற்கு ஒரு காரணம் இருந்தது. 2000 மற்றும் 2006 கால பகுதிகளிலே உச்சம் தொட்டு கொண்டிருந்தது ஹிஸ்புல்லாக்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் தான் 2000-2006 கால பகுதிகளில் அவர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த யுத்தத்தில் பாரிய வெற்றிகளையும் அவர்கள் ஈட்டியிருந்தார்கள். இஸ்ரேலியர்கள் தோற்றிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போதைய காசா போரில் ஹிஸ்புல்லாக்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்கிறார்கள் என்பதை அரபு நாடுகள் உணர்ந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தக்கூடிய நாடுகளுடைய பட்டியல், ஜெர்மன், பிரிட்டன் என்கிற நாடுகளுடைய பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலில் ஹிஸ்புல்லாக்களும் இடம் பிடித்திருக்கிறார்கள். அது ஒரு விரிவான செய்தி, அதை தனியாக பார்க்க வேண்டிய செய்தி. ஆனாலும் நாடுகள் பட்டியலில் நாடே இல்லாத ஹிஸ்புல்லாக்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு தத்ரூபமான தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு பாரிய ஆயுத குழுவாக ஹிஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள். அவர்களை 2016 முதல் தடை செய்திருந்த அரப் லீக் தற்போது தடையை நீக்கி இருக்கிறது. எனவே ஹிஸ்புல்லாக்கள் மற்ற அரபு நாடுகளிலே செயல்படுவதற்கு, பணம் வசூலிப்பதற்கு, மற்ற பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்வதற்கு எந்தவித தடையும் இனிமேல் இருக்க போவதில்லை. அதிலும் குறிப்பாக அரப் லீக் இதை செய்ததில் இருந்து ஒன்று தெரியுது, என்னன்னா, அரபு நாடுகளாக எங்களுக்கு இஸ்ரேலோடு ஒன்றும் செய்ய முடியவில்லை, அமெரிக்காவை பகைத்து கொள்ள முடியவில்லை, பிரிட்டனை பகைத்து கொள்ள முடியவில்லை, வெஸ்ட் நாடுகளை, மேற்கு நாடுகளை பகைத்து கொள்ள முடியவில்லை என்கிற நிலையில் அவர்களை பகைத்து கொள்ளாமல் இஸ்ரேலை எதிர்ப்பதற்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால், ஹிஸ்புல்லாக்களை தடைப்பட்டியலிலிருந்து நீக்கி அவர்களுக்கு மறைமுக ஆதரவை கொடுப்பது. இப்போ ஈரான் வெளிப்படையான ஆதரவை கொடுக்குறான். இனிமேல் அரபு நாடுகள் தடையை நீக்கிட்டாங்கன்னா ஹிஸ்புல்லா வேண்டிய நாடுகளில் பணம் வசூலிச்சுக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்திக்கலாம். அப்படி விரிவுபடுத்துகிற போது அவர்களுக்கு தேவையான வளங்கள் கூட கிடைச்சிடும். அப்படி கிடைக்கும் போது காசாவுக்கு எதிராக, காசாவுக்கு ஆதரவாக, இஸ்ரேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லாக்கள் பலம் வாய்ந்த தாக்குதலை நடத்துவார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்ரேலோடு ஒரு நேரடி யுத்தம் நடைபெறப் போகிறது என்கிற நிலையில் இருக்கிற போது இந்த தடையை அரப் லீக் நீக்கியதிலிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு முழுமையான ஆதரவை அரப் லீக் தெரிவித்திருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எது எப்படி போனாலும் இப்படியான ஒரு முறைக்காவது அவர்கள் வந்திருக்கிறார்களே என்கிற ஒரு மகிழ்ச்சியை பல ஆய்வாளர்களும் வெளியிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மிளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்கள். அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். வேறு யாரிடத்திலும் எவரிடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பிரார்த்திக்க கூடாது, பிரார்த்திக்க முடியாது. இஸ்லாம் நமக்கு அந்த அனுமதியை தரவில்லை. அப்படி செய்வது இணை வைப்பு, ஷிர்காக மாறிவிடும், நம்மையே நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்புங்கள். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்பவும் மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், ஆயுத கலாச்சாரங்கள் இல்லாமலாக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் மொத்தமாக இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.